இது ஸ்டாலின் சார், நம்ம ஆட்சி எவ்வளவு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு ஆட்சி அமைஞ்சு 28 நாள் ஆகுது. என்ன பண்ணிருக்காரு பாருங்க. நம்ம ஆட்சியில 9 மாச காலமா சட்ட ஒழுங்கு டிஜிபி கூட அப்பாயின்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடத்தணும். இவர் பாருங்க, வந்த முதல் மாசத்துல சட்ட ஒழுங்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. 2 வாரத்துல நூத்துக்கணக்கான ரவுடிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்ரக் பேட்லர்ஸ் இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க சார். நம்மளோட ஆட்சியில போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவரிச்சு ஆட விட்டுட்டு போதைப் பொருள் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு மா சுப்பிரமணியத்தை விட்டு நம்ம பேட்டி கொடுக்க வச்சோம். இவர் பாத்தீங்கன்னா 65 சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு காவல் நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வாரமே ஆர்டர் போடுறாரு சார், போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்சியில 3 வருஷம் கழிச்சு சாவகாசமா 3வது வருஷத்துல ஒரு 500 டாஸ்மாக், வருமானம் கம்மியா இருக்க டாஸ்மாக்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்க டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடுறோம். இவரு வாரத்துல 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்துல கிடக்கு, இதனால பொதுமக்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரத்துல ஆர்டர் போடுறாரு. 28வது நாள் முடியும் போது 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சார். நம்மளோட ஆட்சியில கான்ட்ராக்ட் முடிஞ்ச குவாரிகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் சரி ஓட்டிட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வச்சிருந்தோம். இவர் பாருங்க, இவரோட அமைச்சர் பிரபு வந்து எல்லாத்தையும் போய் கள ஆய்வு பண்றாரு. பாத்தீங்கன்னா கள ஆய்வு பண்ணி ஒரு 67 குவாரி மூடிட்டாங்க சார். இல்லீகல் ஆக்டிவ் மைன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். இன்னொரு பக்கம் நம்ம கான்ட்ராக்டர்ஸா வாயை திறக்கவே விட்டோமா இத்தனை வருஷமா? அரசு கான்ட்ராக்டர்ஸ், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், இல்ல இபி துறையா இருக்கட்டும், யாரையுமே நம்ம வாய் திறக்க விடல. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு இன்னமேட்டு வந்து ஜீரோ கரப்ஷன், ஜீரோ கமிஷன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கிளியரா சொல்லி, அவங்க பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தாங்க நாங்க எதிர்பார்த்தோம், இனிமேட்டு எங்களால ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியும், எப்படிங்க நாங்க இத்தனை வருஷமா 30% கமிஷன் கொடுத்துட்டு குவாலிட்டியான ஒர்க்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் எவ்வளவு தவறான விஷயம். இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு இதுவரை நடந்திருக்குங்களா சொல்லுங்க? இப்ப ஆட்சி அமைஞ்சு 1 மாசம் தான் ஆகுதுங்க. இப்போதைக்கு என்னால வந்து நம்ம எல்லாம் திட்டங்கள்லாம் நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சோம் அப்படின்னா நம்ம திமுக ஆட்சியில சாவகாசமா ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டு நிறைவேற்றுவோம். இவரு பாருங்க, இப்போதைக்கு என்னால முடிஞ்சது உங்களுக்கு நான் ஒரு 200 யூனிட் கரண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்குறேன். இப்போதைக்கு இன்னும் வந்து மாதவாரி கணக்கெடுப்பெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்குறாரு. இப்போதைக்கு 50,000 வரையும் விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், கண்டிப்பா வந்து மத்த கடன்களும் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு வந்து ஒரு உறுதி கொடுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அவர் பண்றது. அதே மாதிரி பழைய திட்டங்கள், இப்ப அம்மா உணவகமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இன்னும் வந்து சிறப்பான தரமான முறையில செயல்படணும் அப்படின்னு ஆர்டர் எல்லாம் போடுறாரு சார். இதெல்லாம் எவ்வளவு தப்பான விஷயம் சொல்லுங்க. நம்ம அதனால சும்மா இருக்க கூடாதுங்க. நம்ம அதனால வந்து இவர் இது மக்களுக்காக எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மக்கள் வந்து கண்டிப்பா நம்மள மறந்துடுவாங்க. பாத்துக்கோங்க, நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் அவர் பண்ணட்டும், மக்கள் வந்து கடைசியில முடிவு பண்ணிக்கிடுவாங்க நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், யாரு நமக்கு உண்மையான நல்லது பண்ணிருக்கா அப்படின்னு.